இதுக்கு முன்னாடி திருமயம் கோட்டையில இருக்க சிவன் கோவில பத்தி போட்டிருந்தேன். அந்த கோயிலோட கட்டிடக்கலை அவ்ளோ அருமையா இருந்தது. ஏன்னா, சிவன் கோவிலாகட்டும், பெருமாள் கோவிலாகட்டும் 2மே குடைவரை கோயில்கள் தான். மலைய கொடைஞ்சு அதில அந்த கோவில் உருவாக்கியிருப்பாங்க. ஆனா, இந்த பெருமாள் கோவில் வந்துட்டு எனக்கு எவ்ளோ ஆச்சரியங்கள தந்தது. அதோட சிற்பங்களே வித்தியாசமா இருந்தது. உள்ள போம்போது ஒரு நேர்கோடுகளாவே இருந்தது. தமிழக கோயில்கள் முக்கால்வாசி நேர்கோடுகள்ல தான் இருக்கும். ஆனா, அந்த தூண்கள் அவங்களோட வேலைப்பாடு வந்துட்டு இதுவரைக்கும் எந்த கோவில்லயுமே பார்க்காத அளவு இருந்தது. அதுக்கான உதாரணங்களும் நான் காட்டுறேன். இந்த கோவில சுத்தி வரும்போது அதோட ஜன்னல்கள் கூட கல் ஜன்னல்களா தான் வச்சிருந்தாங்க. பெருமாளும் சிவனும் உள்ள வந்துட்டு குடைவரை கோவில்ன்றனால ஃபோட்டோஸ் எல்லாம் அலௌட் இல்ல. நம்ம இறங்கி வரும்போது படியில இருக்க வேலைப்பாடுகள் அருமை. நீங்க பெருமாள் கோயிலருந்து இறங்கி வந்தீங்கன்னா, இடது பக்கம் இந்த கோவில் இருக்கும். அதோட சிற்பக்கலைகள மட்டும் பாருங்களேன். ஒரு தூணு, அந்த தூண்லயே ஒரு கோவில வடிச்சிருப்பாங்க. இந்த மாரியான ஒரு நுணுக்கமான சிற்பக்கலைய நான் இங்க தான் பார்க்குறேன். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி அந்த காலத்துல இவ்ளோ நுணுக்கமா வடிச்சிருப்பாங்க அப்படின்னு. இன்னைக்கு நமக்கு இருக்கிற டெக்னாலஜி வச்சு வடிக்கிறது பெரிய விஷயமே இல்ல. ஒரு தீர்த்தம் வரக்கூடிய இடத்த கூட அவ்ளோ கலைநயத்தோட உருவாக்கியிருந்தாங்க. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு முறையாவது போயிட்டு இந்த சிவனையும், பெருமாளையும் தரிசிச்சுட்டு வரணும். நெறைய பேருக்கு இது குடுப்பனை இல்ல. நமக்கு வந்துட்டு கடவுள் அருள் இருந்தா இது நேரடியா நம்ம போய் பார்க்க முடியும். வீடியோல பார்க்குறதுமே நீங்க ஏதோ குடுத்து வச்சிருக்கீங்க அப்படிதான் நான் நெனைக்கிறேன். இங்க வந்துட்டு ஒரு சந்தனக்கல் இருக்கு. அத அரைச்சாச்சு சந்தனக்கல் ஓட்டையா எடுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நெறைய டிராவல் விளாக்ஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.